நிறைய அஞ்சாவது இருக்கிறீங்க. அம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல. நான் போஸ் ரூம்ல வளைக்கி விழுந்து போட்டேன் நேற்றிராவு. இது போஸ் ரூம்ல விழுந்த அடி போல தெரிய இல்ல. இரவிரவா ஐயோம்மா ஐயோம்மான்னு கத்தி சத்தம் கேட்டது. நீங்க நேரடியா பார்த்து போட்டீங்க. நான் பொய்யும் சொல்லல. அது என்னத்த சொல்றேன்னு சொன்னேன். இது உண்மையாவே எனக்கு இந்த பெண்ணை அடிச்சான் அம்மா அடிச்சது. அம்மா அடிச்சு காதுல அடிச்சா காதை பொத்தி அடிக்கிறேன்றது என்னத்துக்கு அடிச்சான்னு சொல்லுங்க. ஒரு ஆளுக்கு காசு கொடுக்காதே அவருக்கு ஒரு பெரியதோ காசை கொடுத்து போட்டேன். அவர் இப்ப காசை கேட்டா திரும்பி தர்றாரு இல்ல. அத நான் மனுஷிட்ட சொல்லி போட்டேன். அதுக்கு தான் மனுஷி தான் சொல்லதை கேட்காம நீ கொடுத்துட்டேன்றதான் எனக்கு இந்த அடி. இந்த அளவாடி. ஓ கல்யாணம் கட்டேங்க இந்த ஐயர் மாதிரி சொன்னாங்க, நீ பாதி நான் பாதி என்ற எல்லாம் சமம். சமம் இல்ல, ரெண்டு பேரும் பாதி பாதியா பிரிச்சு தான் இருக்கோம். முழுசாவே விழுந்து கொண்டே இருக்கு அம்மா. அது நீங்க செய்யற பிள்ளைகளெல்லாம் வருது. நீங்க கடன் கொடுக்க வேணாமண்டா என் கொடுத்த நீங்க கொடுத்தா வாங்கணும். இல்லாட்டி பிரச்சனை தான். இப்படி அடிச்சிருக்க கூடாது. ஆனா வீட்டை விட்டு திரட்டி இருக்கோம். ஏன் அம்மா அப்படி சொல்றீங்க? தானே மனுஷங்க சொல்லுக்கு காம நடந்தது தானே. அப்ப உங்களை அடிக்கத்தான் வேணும், வீட்டால் திரட்டுதான். அம்மா என்ன மட்டும் சொல்லணும் இந்த பெண்டாட்டி மேல பற்றி. இந்த உலகம் தெரியாத வரைக்கும் தான் நாங்கள் அவளுக்கு அடிக்கல, பேசாம இருப்பாளுகள். இப்ப உலகம் தெரியுது. உலகம் தெரிஞ்சா பிறகு அவளுகள் பத்திரகாளிதான். அடியண்டா அந்த பே அடிதான். அதுதான் இந்த அடி. பாத்தீங்க பே அரைஞ்சால் எப்படி இருக்கும், அதுதான் இந்த பே அரை விழுந்துட்டு. இனிமேல் யாரும் கடன் கொடுக்குறேன்டால் மனுஷி மாதிரி சொல்லி போட்டு கேட்டு போட்டு மனுஷன் கொடுக்காண்டா கொடுக்காதீங்க. உங்களுக்கு கொடுத்தா இங்க வராது. வெளிநாட்டை போறவரை பொறுத்தவரை காசு திரும்ப வராது. விளங்குதோ? இப்படித்தான் எந்த நிலைமை தான் உங்களுக்கும் வரும். காசை கொடுத்தால் விளங்குதோ அம்மா? இருந்தாலும் ஆஸ்பத்திரிக்கு போவோம். காது குத்து